இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திரு அவையானது இயேசுவின் தோற்றமாற்ற விழாவினை கொண்டாடி மகிழ்கின்றது. இவ்விழாவானது நம் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் 3 செய்திகளை கற்பிக்கின்றது. முதல் செய்தி, ஆண்டவரின் தோற்றமாற்ற நிகழ்வானது அவரின் விண்ணக மாட்சியை அவருடைய சீடர்களுக்கும் அவர்களுடைய மக்களுக்கும் எடுத்துரைப்பதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்திக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தியின் சற்று முன்பதாக நாம் வாசிக்கிற பொழுது, அவர் தன்னுடைய பாடுகள் பற்றி தன்னுடைய சீடர்களிடத்திலே அவர் குறிப்பிடுகிற பொழுது, சீடர்கள் ஒரு விதமான குழப்ப மனநிலையை அடைகிறார்கள். இவர் மெசியா என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்த தருணத்தில், அவர் மெசியாவாக இருந்தால் அவர் எப்படி பாடுகள் துன்பங்கள் அவருக்கு நேரும் என்கிற ஒரு மனநிலை அவர்கள் உருவாகிற பொழுது, இயேசுவின் இந்த தோற்ற மாற்ற நிகழ்வானது இயேசு பாடுபட்டு இறந்து உயிர்த்தெழுதலின் வழியாக தான் நமக்கு மீட்பை பெற்று தருவார் என்கிற தெளிவான மனநிலை கொண்டவர்களாய் சீடர்கள் இயேசுவை மெசியா என ஏற்றுக்கொள்வதை இந்நிகழ்வு என்பிக்கிறது. இந்த நாளின் 2வது செய்தியாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்குமே துன்பத்தின் வாயிலாக தான் மீட்பை பெற்றுக்கொண்டார். அதாவது அவர் தாம் பாடுபட்டு இறந்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக இந்த விண்ணக மகிழ்ச்சியானது அவர் அந்த பாடுகளின் ஒரு முன் அனுபவமாக காட்டப்படுகிறது. திரு அவையை 27 ஆண்டுகளாக சிறப்பாக வழிநடத்தி சென்ற மறைந்த முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. அவர் தன்னுடைய வாழ்வின் இறுதி நாட்களிலே புற்று நோயாலும் உடல் நடுக்க நோயாலும் இடுப்பு வலியாலும் அதிகமாக துன்புற்று கொண்டிருந்த தருணத்திலே ஒரு நாள் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது ஒரு நிருபர் அவரை பார்த்து இவ்வாறு கேட்கிறார்: பாசமிகு தந்தையே, இந்த நாட்களில் நீங்கள் இவ்வளவு உடல் நோய்களால் வருந்தி கொண்டிருக்கிறீரே, நீங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்று உங்கள் உடல் நலத்தை பார்த்து கொள்ளலாம் அல்லவா என்கிற ஒரு கேள்வி கேட்கிற பொழுது, திருத்தந்தையினுடைய வார்த்தை இவ்வாறாக இருக்கிறது: இயேசுவும் நமக்கு மீட்பை பெற்றுத்தர தன்னுடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்ட போது துன்பங்களை கண்டு அவர் விலகிவிடவில்லை, மாறாக துணிவோடு அதை ஏற்று செயல்படுத்தினார். இயேசுவை போல நானும், இயேசு ஏற்றுக்கொண்ட சிலுவையை போல நானும் இந்த துன்பம் என்கிற சிலுவையை துணிவோடு ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சான்று பகர ஆசிக்கிறேன் என்றாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு எவ்வாறு சிலுவையை துணிவோடு ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்வில் வருகிற நோய்களாக இருந்தாலும், பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும், உறவில் விரிசல்கள் எதுவாக இருந்தாலும் துணிவோடு ஏற்றுக்கொண்டு வாழ்கிற இல்லங்களிலும் பணி செய்கிற பணிதளங்களிலும் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ முயற்சிப்போம். இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கிற 3வது செய்தி என்னவென்று பார்க்கிற பொழுது, இவரே என் அன்பார்ந்த மைந்தன் என்று வானிலிருந்து ஒரு குரல் கேட்டது. இந்த குரல் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி என்னவென்று பார்க்கிற பொழுது, இறைமகன் இயேசு கிறிஸ்து இறை தந்தையின் திருவுளம் என்னவென்பதை அறிந்து அதற்கேற்ப தன் வாழ்வை அமைத்து கொள்கிறார். இறைவன் நம்முடைய அன்றாட வாழ்வின் பல அனுபவங்களின் வழியாக, பல மனிதர்களின் வழியாக, பல செய்திகளின் வழியாக நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இறைவன் அவருடைய திருவுளத்தை நமக்கு பல்வேறு வகைகளில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த இறைவனின் திருவுளத்தை நாமும் கண்டறிந்து நம்முடைய வாழ்வும் இறை தந்தையின் திருவுளத்திற்கேற்ற ஒரு வாழ்வாக அமைய வரம் வேண்டி ஜெபிப்போம்.